அடுத்ததாக ஒருத்தர் ஒரு வீடியோவை பற்றி அந்த வீடியோ லிங்க் அனுப்பியிருக்காரு, அது ஓப்பன் ஆகலை. ஆனால் அந்த வீடியோவை சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், தாரகுத்னி அவர்கள் மீது பிஜேயின் பித்தலாட்டமும் அவதூறும் அம்பலம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ, அதில் இந்த அப்பாஸ் அலிங்கிறவர் பேசின வீடியோவான். அதை நான் கேட்கல, அந்த லிங்க்கு மட்டும் அனுப்பியிருக்காரு, அது ஓப்பன் ஆகலை. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இரத்தம் கொடுத்து எடுப்பதாக வரக்கூடிய ஹதீஸ் மக்கா வெற்றியின் போது என்று எங்கே வருகிறது, இது உண்மையா? பிஜே தவறாக கூறியதாக குற்றச்சாட்டு வைக்கிறார், அப்பாஸ் அலி விளக்கம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டால், இது நான் பேசியது குறித்த ஒரு ஒரு விமர்சனம் இது. அதாவது குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லும் பொழுது பல அறிஞர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் என்று அது ஒரு 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசினேன். அந்த பேசும் பொழுது நான் ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். என்ன குறிப்பிட்டேன்னு கேட்டால், தாரகுத்னியில் ஒரு செய்தி வருகிறது. அந்த தாரகுத்னியில் வர்ற செய்தி என்னன்னு சொன்னால், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அதாவது அபு தாலிபுடைய மகன் ஜாஃபர், ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, அவர் என்ன செஞ்சார்னா ரத்தங்குத்தி நோன்பு வைத்து கொண்டு ரத்தங்குத்தி எடுத்தார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கடந்து செல்லும் பொழுது, அஃப்தர ஹாதானி, இந்த 2 பேரும் நோன்பை முறித்து விட்டார்கள், 2 பேர் நோன்பு முறிந்து விட்டது அப்படின்னு சொன்னார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளி ரத்தங்குத்தி வாங்கலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை போட்டு, அந்த ஹதீஸில் தாரகுத்னியில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், குல்லுஹும் சிகாத்துன், இதில் உள்ள எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள், வல அலமுலகு இல்லத்தன், இதில் எந்த ஒரு குறையும் நான் காணவில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸை சொல்கிறார். இதை நான் சொன்னதை விளக்குனா தான் இவருடைய விமர்சனத்துக்கு பதில் அப்புறம் விளங்கும் உங்களுக்கு. நான் தாரகுத்னியில் இப்படி ஒன்று இருக்குது, இந்த ஹதீஸை தாரகுத்னி போடுறாரு, போட்டுவிட்டு எல்லாரும் நல்ல அறிவிப்பாளருங்கிறார். நல்ல அறிவிப்பாளர் மாத்திரம் இல்லாமல் அவளை ஆழமுலகு இல்லத்தன், இந்த ஹதீஸில் எந்த ஒரு நுணுக்கமான குறைபாடு கூட இல்லை அப்படின்னு தாரகுத்னி சொல்கிறார். அப்போ இது குறையே இல்லாத ஹதீஸ் தானே. ஆனால் குறை இல்லாட்டா கூட இந்த ஹதீஸை இப்னு ஹஜர் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, மறுத்திருக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த சம்பவம் இப்னு ஹஜர் எப்படி மறுக்கிறாருன்னு சொன்னோன்னா, இந்த சம்பவம் தாரகுத்னி போட்டிருக்கிறாரு. தாரகுத்னி போட்டாலும் இந்த செய்தியில் எப்போ நடந்ததாக சொல்கிறாருன்னு கேட்டால், அதில் அந்த வர்ற வாசகம், அதாவது மக்கா வெற்றியின் போது இந்த சம்பவம் நடந்ததாக, இந்த டைம் ரத்தங்குத்தி வாங்கின நிகழ்வு மக்கா வெற்றியின் போது நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் ஜாஃபர் இப்னு அபு தாலிப் மக்கா வெற்றிக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுட்டார். மக்கா வெற்றிக்கு முன்னாடியே கொல்லப்பட்டவர் மக்கா வெற்றியின் போது எப்படி ரத்தம் குத்தி வாங்குவார், இது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி அதை இப்னு ஹஜர் சொல்கிறாருன்னு நான் நினைஞ்சிருந்தேன், போட்டிருந்தேன். அதுக்கு தான் அவர் கேட்குறாரு, இந்த ஹதீஸில் இந்த செய்தி எங்கே இருக்குது? அப்பாஸில் என்ன கேட்குறாராம், அதாவது இந்த ஹதீஸில் இது மக்கா வெற்றியின் போது நடந்தது என்பதும் அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இட்டுக்கட்டி சொல்கிறார், தாரகுத்னியின் மீது பிஜே இட்டுக்கட்டி சொல்லிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் உள்ள விஷயத்தை நம்ம இட்டுக்கட்டலாம் இல்லை. இதை சொன்னது யாருன்னு கேட்டால் இப்னு ஹஜர் சொல்கிறார். அப்போ இப்னு ஹஜர் தான் இட்டுக்கட்டினார். தாரகுத்னி எடுத்து பார்த்துருக்காரு. இவர் தாரகுத்னின்னு வெளியிட்டிருக்காங்கல்ல சாஃப்ட்வேர்களில், அதை எடுத்து பார்க்குறாரு. இந்த வாசகம் அதில் இல்லை. இப்போ வெளியிட்டிருக்கிற தாரகுத்னியில் இல்லை தான். இல்லைன்னு என்ன செய்கிறாரு இவர் ஆய்வாளர், இப்போ தாரகுத்னியில் இல்லாத ஒன்றை தாரகுத்னியில் இருப்பதாக பிஜே பித்தலாட்டம் செய்து விட்டார்னு சொல்லி நீ பேசுனேன்னு சொன்னால், நான் இப்னு ஹஜர் சொன்னது தானே சொன்னேன். இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாரு, இந்த ஹதீஸை போட்டுட்டு லி அன்ன ஃபீஹி இல்லா அன்ன ஃபில் மத்தனி மா யுன்கரு, இந்த தாரகுத்னி ஹதீஸை போடுறாரு. ஒரு உலகு ஷாஹிதுன் மின் ஹதீஸ் அனசின் அஹ்ரஜுஹு தாரகுத்னி வெளியிட்டிருக்கிற ஒரு ஹதீஸும் இதற்கு சான்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை வச்சு என்ன செய்கிறாரு இப்னு ஹஜர் சொல்கிறாரு, உருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி, இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாருமே புகாரியின் அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள். இல்லா அன்ன ஃபில் மத்தனி, ஆனால் இந்த ஹதீஸின் செய்தியில் மத்தனில் என்ன இருக்குன்னு கேட்டால் மா யுன்கரு, நிராகரிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது. ஏன்னு கேட்டால் லி அன்ன ஃபீஹி, அந்த ஹதீஸில் இருக்கிறது, தாரகுத்னி ஹதீஸில் இருக்கிறது, அன்னதாலிக்க கான ஃபில் ஃபதஹி, இந்த சம்பவம் நடந்தது மக்கா வெற்றியின் போது என்று தாரகுத்னியில் இருக்கிறது.
ஆனால் ஜாஃபர் கான குத்தில கபல தாளிக்க, ஜாஃபர் வந்து முன்னாடியே கொல்லப்பட்டு விட்டார்னு இப்னு ஹஜர் விமர்சனம் வைக்கிறார். அப்போ தாரகுத்தினியில் வந்து இப்படி இருக்குன்னு சொன்னது யாருங்க? இப்னு ஹஜர். தாரகுத்தினியுடைய எந்த ஹதீஸை வச்சு நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த ஹதீஸில் தாரகுத்தினி கித்தாபில் என்ன இருக்குதான், இது ஃபத்தகில் இருந்தது, கான தாலிக்கு ஃபில் ஃபத்தகின்னு ஒரு வாசகம். இது மக்கா வெற்றியின் போது நடந்தது என்று இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. மக்கா வெற்றியின் போது இது நடந்ததாக சொல்லப்பட்டால் எவ்வளோ நம்பகமான அறிவிப்பாளர் இருந்தாலும் தள்ள வேண்டியதுதான். ஏன் மக்கா வெற்றியின் போது இவர் இல்லை, ஆளே இல்லையா, அதுக்கு முந்தைய மூத்த போயிட்டார. வேற ஒரு நேரத்தில் சம்பவம் இருந்தால் பிரச்சனை இல்லை. மக்கா வெற்றியின் போதுன்னு வந்ததுனால இது ஏற்க முடியாதுன்னு சொல்லி தாரகுத்தனியுடைய ஹதீஸை எடுத்து காட்டி இப்னு ஹஜர் என்ன செய்கிறாரு, இந்த வாசகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ என்ன வரும்னு கேட்டால் தாரகுத்தினி எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, தாரகுத்தினி கித்தாப்பில் இந்த வாசகம் இல்லைன்னு சொன்னால் இதை யார் பித்தலாட்டம் பண்ணார்னு சொல்லணும்? இப்னு ஹஜர் பித்தலாட்டம் பண்ணார். இப்னு ஹஜர் பித்தலாட்டம் பண்ணலை. இவங்க வாதம் பண்ணுறதா இருந்தால் தாரகுத்தினியின் மேலே இப்னு ஹஜர் இந்த விஷயத்தை நான் சொன்னேன்னா இப்னு ஹஜர் சொன்னது எடுத்து சொன்னேன்னா இப்னு ஹஜர் தான் சொல்கிறாரு, அன்னதாலிக்க கான ஃபில் ஃபத்தஹின்னு இருக்குது அந்த ஹதீஸில். அப்படி இருக்கும்போது இது ஃபத்தகில் நடந்த மக்கா வெற்றியின் போது நடந்தது என்று இந்த ஹதீஸ்லேயே இருக்கிறது என்று யார் சொல்கிறா? இப்னு ஹஜர் சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்படி இருக்குமேயானால் அவர் முன்னாடியே கொல்லப்பட்டார, இந்த ஹதீஸ் தள்ளிட வேண்டியதான், அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் நம்ம சொன்ன சாராம்சம். அப்போ இவர் விமர்சனம் பண்ணுற என்ன செய்யணும்? இப்னு ஹஜர் ஒரு ஆளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, இந்த ஆள் தாரகுத்தினுக்கு எதிராக இட்டுக்கட்டி அவதூறு சொல்லி இப்னு ஹஜர் இழிவுபடுத்தி விட்டார், அதை எடுத்து இவர் பேசுகிறார்னு அது ஒரு ரெண்டாவது எண்ணெய் வைக்கணும் சொல்கிறாந்தா. நான் இதை உண்டாக்கலை, ஃபத்தஹ் நடந்தது நானாக உண்டாக்கினேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த சிந்தனை இல்லாமல் செய்கிறார். அதை விட அடிப்படையான விஷயத்தை விளங்கிக்கிறேன்னு, இந்த தாரகுத்தினி கித்தாபுன்னு இருக்குல்ல, எந்த கித்தாபு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த கித்தாபுகளையெல்லாம் அந்த நூலாசிரியர்கள் வந்து அவங்க வாழ்ந்த காலத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சிட்டு அதை வெளியிட்டு அப்படி மக்களுக்கு போணுச்சா எந்த கித்தாபாவது இல்லை. எந்த ஒரு கித்தாபாக இருந்தாலும் தாரகுத்தினியாக இருக்கட்டும் புகாரியாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் 7-8 வகையான எடிஷன்கள் இருக்கும். அதாவது தாரகுத்தினின்னு ஒருத்தர் அறிஞர் ஹதீஸ் தொகுப்பார். தொகுக்கும் பொழுது அவருடைய மாணவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாணவர்களை எழுதிக்கிற சொல்லுவார் தாரகுத்தினி மட்டுமல்ல, எல்லாருமே இப்படி தான் எழுதிக்கிற மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எழுதிக்கிடுவாங்க, அல்லது அவருடைய ஏட்டை பார்த்து என்ன செய்வாங்க, காப்பி எடுத்துக்கிடுவாங்க. அப்போ திருப்பி எழுதி கொள்வாங்க. அப்படி எழுதி கொள்ளும்போது 10 மாணவர் எழுதுனாங்கன்னு வைங்க, அந்த 10 மாணவர்கிட்டையும் 10 தாரகுத்தினி இருக்கும். 10ம் ஒரே மாதிரியாக இருக்குமானா இருக்காது. ஏன் இருக்காது? இவர் சொல்லும் பொழுது ஒரு சிலர் ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, இவர் சொன்னதுக்கு மாற்றமாக வந்து வேற ஒரு வார்த்தையை என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. இயற்கையாக மனுஷனுக்கு ஏற்கக்கூடிய எழுத்து பிழைக்கு இல்லாதனாலே சில விஷயங்கள் ஏற்பட்டு போயிருக்கும். அப்போ தாரகுத்தினி அடிஷன் என்று சொல்லி ஒரு மாணவர் என்ன செய்வார், தாரகுத்தினியை கேட்டால் இதான் தாரகுத்தினிம்பார், இன்னொரு மாணவர் இன்னொரு தாரகுத்தினிம்பார். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5, 10, 20 வித்தியாசங்கள் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கும். இவர் சில விட்டுருப்பார், அவர் சில செஞ்சிருப்பார். இப்படியான ஒரு காலத்தில் தான் அந்த இப்னு ஹஜர் காலமெல்லாம் அப்படியான ஒரு காலம். அப்போ இந்த புகாரி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு எடிஷனாக இருக்கிறது இல்லை. புகாரிக்கு பல எடிஷன்களுடைய மாணவருடைய மாணவர்கள் பிரதி எடுத்து அதுதான் புகாரி என்று இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குன்னா இல்லை. சிலதில் வந்து சில கூட குறைய நம்பரில் வித்தியாசம் போக்குவரத்துலாம் இருக்கிறது. எடிஷன் புகாரியில் வந்து இருக்கிறது. நம்ம ஃபத்துஹுல் பாரியுடைய எடிஷனை தான் புகாரின்னு வைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு எடிஷன் மாத்திரம் இல்லை, அப்போ பல எடிஷன் இருக்குது. அப்போ அந்த எடிஷன்களில் இருக்கும் பொழுது அவங்க வந்து தாரகுத்தினின்னு சொன்னோம். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு நிறுவனம் ஷாமிலாங்கிற நிறுவனத்தில் அவன் ஒரு இதை தேர்ந்தெடுத்து தாரகுத்தினி வெளியிட்டிருக்கிறானே, அதான் தாரகுத்தின்னு நினச்சிக்கிட்டு அது இப்படி பொய் சொல்லிட்டாருங்கிறோம். அப்படி கிடையாது. இந்த ஷாமிலாவெலாம் இல்லாத ஒரு காலத்தில், அச்சிட்டு வெளியிடப்படாத காலத்தில் இப்னு ஹஜர்கிட்ட ஒரு தாரகுத்தினி இருக்க போய் தானே பார்த்து சொல்கிறாரு. ஒவ்வொரு அறிஞர்களும் என்ன செய்வாங்க, அந்த காப்பியை வச்சுருப்பாங்க. இவர் எல்லா நூல்களையும் என்ன செய்வார்னா நகல் எடுத்து வைத்திருப்பார். இப்னு ஹஜர் அவர் எழுத்து வைத்த தாரகுத்தினியில் இருக்க போய் தான் இந்த மாதிரி இருக்குங்கிறார். அது வேற ஒரு எடிஷனில் வந்து அந்த வார்த்தை இல்லாத எடிஷன் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய சம்பவங்கள் இதுக்கு சான்றுகளாக சொல்ல முடியும். அப்போ இப்னு ஹஜருடைய இந்த விஷயம், இந்த சம்பவத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தாரகுத்தினியில் இருப்பதாக இப்னு ஹஜர் போய் சொல்கிறாருன்னு சொல்லலை, அதை கடந்து தான் போகிறாங்க. அப்போ தாரகுத்தினி எப்படி இதை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு கேட்டால், ஒரு நூலில் அச்சிடப்படாத ஒரு காலத்தில் ஒரு நூலில் இருப்பதாக ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் அந்த பிரதி அவற்றை இருந்திருக்கிறது, அந்த பிரதியில் அது இருக்கிறது, அப்படி தான் புரிஞ்சுக்கிடுவாங்களே தவிர
அப்படி புரியாவிட்டால் நீங்கள் என்ன மாதிரி முடிவு செய்ய வேண்டி வரேன்? தாரகுத்னியில் இல்லாத ஒன்றை இட்டுக்கட்டி இப்னு ஹஜர் வேணும்னு பொய் சொல்லிட்டாருன்னு சொல்ல வேண்டி வரும். அப்படி சொல்லுவீங்களா? அப்படி சொல்லலைன்னா வேறு எப்படி ஏன் சொன்னார் அவர் பொய் சொல்லிட்டாருங்கிறீங்களா? அப்போ இந்த ஒரு பேசிக் விளங்கலை. இந்த தாரகுத்னின்னு என்ன சரி அடித்து பார்க்குறது புகாரின்னு புகாரின்னு சொன்னோடனே அதில் பல எடிஷன்களில் இருக்கிறதுங்கிறத அந்த புள்ளி வச்ச ஆள் புள்ளி இல்லாத ஆள்லாம் இருந்துச்சு, அது ஒரு சர்ச்சை வந்துச்சு. அப்போ கூட நான் விளக்கியிருக்கிறேன் இந்த டாப்பிக்கில். ஒரு சில எடிஷனில் வந்து அந்த தால் போட்டு எழுதியிருக்கிறாங்க, ஒரு சில எடிஷனில் அதே தால் போட்டு வந்திருக்கிறது. அது எடிஷன்கள் வித்தியாசம். எடிஷன் வித்தியாசம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவர்களுடைய பிரதிகள், அதெல்லாம் மூலப்பிரதிகளில் வந்து புகாரி என்று பல மியூசியத்தில் பல பிரதிகளை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஒரு இதில் வந்து உதாரணம் அப்துல் காதருங்கிற மாணவர் எழுதின பிரதி ஒரு மியூசியத்தில் இருக்கும், இன்னொரு மியூசியத்தில் இப்ராஹிம்ங்கிற மாணவர் எழுதின பிரதி இருக்கும். அந்த புகாரி இந்த புகாரின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மத்தியில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க சொல்ல எழுதுறது தானே, சொல்ல எழுதினாலும் சரி, அல்லது அவருடைய பிரதியை வாங்கி அப்படியே நோட் எடுத்து பார்த்து எழுதினாலும் சரி, பார்த்து எழுதும் பொழுது ஒரு வரையை தாண்டி போய்ட்டு ஹதீஸ் விட்டு போயிடும். அது ஒரு ஹதீஸை விட்டு கொடுத்து எழுதிடுவார். அப்படியெல்லாம் நடந்துடும். அதனால் தாரகுத்னியின் மீது நம்ம இட்டுக்கட்டவெல்லாம் இல்லை. தாரகுத்னி இருப்பதாக இப்னு ஹஜர் தான் சொல்கிறாரு. இப்னு ஹஜர் இட்டுக்கட்டியாக சொல்லுவார்? சொல்ல மாட்டார். அந்த காலத்தில் இப்படி சொல்வார்கள்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க ஒவ்வொருத்தரும் அந்த பிரதி வைத்திருப்பார்கள். இந்த அறிஞர் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் தாரகுத்னி புகாரி முஸ்லீம்னு சொல்வார்கள்னு சொன்னால் அந்த முஸ்லீம் அவங்கள்ட்ட இருக்கும். முஸ்லீமில் உள்ளதை பார்த்து முஸ்லீமில் இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட உள்ளதும் ஒரு மாணவர் வழியாக எழுதப்பட்டது தான். அப்போ தாரகுத்னி சொன்ன அந்த ஃபத்தகில் நடந்ததுங்கிற வார்த்தையை விட்டுட்டு ஒருத்தர் எழுதியிருப்பார், அது அச்சாகி வந்திருக்கிறது. அப்போ அச்சிடப்படாத பிரதிகள் வந்து எவ்வளோ பேர்கிட்ட இருந்திருக்கும். அப்போ இப்னு ஹஜர் விஷயமாக நம்ம என்ன முடிவு எடுக்கணும்னு கேட்டால், தாரகுத்னியில் இல்லாத ஒன்றை அவர் இட்டுக்கட்டினார்ன முடிவு எடுக்க முடியாது. அவர் சொன்னதை நான் எடுத்து சொன்னதுனால் நானும் இட்டுக்கட்டினேன் எடுக்க முடியாது. நான் கூட இப்னு ஹஜர் சொன்னது அப்படி சொல்லிட்டு போனேன்னு கேட்டால் இதுதான் அதுக்கு அர்த்தம். தாரகுத்னி இருந்துச்சுன்னா இருந்திருக்குது பார்த்துட்டு தான் சொல்கிறாரு, இட்டுக்கட்டிலாம் சொல்ல மாட்டார். அப்போ தாரகுத்னிங்கிற எடிஷன் வந்து இந்த ஒன்று தான், இந்த ஷாமிலோட அச்சிட்டு வெளியிட்ருக்காங்கல்ல, அதுதான் தாரகுத்னி, அதில் காணா அப்படின்னு சொன்னால் ஆய்வுக்கு திறன் கம்மி, அவங்களுக்கு விளங்கலை. இந்த நூல் இந்த காலத்தில் இப்னு ஹஜர் எல்லோரும் இந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி நினைத்து கொண்டு தாரகுத்னி புஸ்தகம் போட்டு அச்சிட்டு விற்பனை செஞ்சாருங்கிற மாதிரி நினைத்து கொண்டு அப்படின்னா ஒரு புஸ்தகம் தான் இருக்க முடியும். நம்மளை அச்சிட்டு விநியோகம் பண்ணோன்னு வைங்களேன், பப்ளிகேஷனில் இருந்து நம்ம வெளியிட்டது ஒரே மாதிரி தான் எல்லா பக்கமும் போகும். அச்சிட்டு போகிறது வாங்குறது தான். அங்கே வாங்குறதில்ல, அவங்களுக்கு தேவைன்னு அவங்களாம் எழுதி கொள்ளணும். தாரகுத்னி உங்களுக்கு வேணுமென்றால் என்கிட்ட உள்ள தாரகுத்னியை வாங்கி நீங்கள் எழுதி கொண்டால் தான் உங்களுக்கு தாரகுத்னி கிடைக்கும். அதை வாங்கி இன்னொருத்தர் எழுதுனா அவருக்கு தாரகுத்னி கிடைக்கும். அதுலேயே வித்தியாசம் வரும். ஆசிரியர் மாணவர் எழுதின தாரகுத்னிக்கும் மாணவர் எழுதின தாரகுத்னிக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா தாரகுத்னிக்கு மட்டுமல்ல எந்த புக்காக இருந்தாலும் இந்த வேறுபாடு வரும். அதனால் இந்த எடிஷன்களில் உள்ள வேறுபாடுகளை விளங்காமல் அந்த காலத்தில் எப்படி இந்த நூல்கள்லாம் வந்து மக்கள் தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டார்கள், உருவாக்கி கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அறியாத ஒரு காரணத்தினால என்ன செய்கிறாங்க, தாரகுத்னியில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. தாரகுத்னின்ற வந்து யாரோ ஒருத்தர் எடுத்து வச்சது அச்சிட்டு தாரகுத்னிங்கிறீங்க. தாரகுத்னி நான் தான் இந்த பற்றி தான் எழுதுன சீல் வச்சு கொடுத்தாரா தாரகுத்னி இமாமு? வெளியிட்ருக்கிறாங்களா புஸ்தகம், இது நம்ம வெளியீடு தான், இதான் நான் விட்டு ஒரிஜினல்ட்டு சொன்னாரா? இது அவர்கிட்ட இந்த எழுதின பல பிரதிகள் பல மியூசியங்களில் இருக்கும். பல புத்தக சாலையில் போய் ஏதாவது ஒரு பிரதி எடுத்து என்ன செய்வாங்க, அச்சிடுவாங்க. இன்னொருத்தருடைய என்ன செய்யுங்க வேறு மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி வந்து இந்த பல பதிப்பகங்களில் வெளியிட்ட பல நூல்களில் பல வித்தியாசங்கள், லோஃபாவுல் உகோயிலிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6 எடிஷன் இருக்கிறது. 6 விதமாக இருக்குது, சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி பல 100 பக்கங்களில் டிஃப்ரெண்ட்டான மாதிரியெல்லாம் இருக்கிறது. அது ஒருத்தரை விட்டுட்டு எழுதியிருக்காரு, ஒரு கரெக்டாக எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் நிறைய அதுக்கு வந்து முன்மாதிரிகள் இருக்கிறது. அதனால் தாரகுத்னி சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய அந்த வாசகம் இது மக்கா வெற்றியின் போது நடந்தது என்ற அந்த வாசகம் இப்போது அச்சிட்டுக்கு கிடைக்கிற தாரகுத்னிகளையும் சாஃப்ட்வேரில் போடப்பட்டிருக்கிற தாரகுத்னி இல்லை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதெல்லாம் அப்போ இருந்துச்சா இப்னு ஹஜர் காலத்தில்? அந்த காலத்தில் எழுதி வைத்திருப்பது தான் தாரகுத்னி. அவர் தன்னிடத்தில் ஒரு தாரகுத்னி வைத்துக்கொண்டு இப்படி இருக்குங்கிறார். அதை வச்சு அதை மறுத்திருக்கார். அதான் அடிப்படை. அதோட முக்கியமாக கவனிக்கிறது என்ன, தாரகுத்னியில் இருப்பதாக இப்னு ஹஜர் நினச்சார்ல, அப்படி நினச்சி என்ன வாதம் வைக்கிறாரு, ஆதாரபூர்வமான புகாரியுடைய அறிவிப்பாளர்கள் வந்தாலும் இதை நான் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். அப்போ அறிவிப்பாளர்கள் மட்டும் 10, அதான் டாபிக். எதுக்கு இதை எடுத்து காட்டினேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். எதுக்கு இதை எடுத்து காட்டினேன், டாபிக் என்னன்னு கேட்டால், புகாரியோட அறிவிப்பாளர்களில் புகாரில் வரக்கூடிய ராவிகள் இருப்பாங்கள்ல, அந்த அறிவிப்பாளர்கள் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க.
ரத்தம் குத்தி வாங்கினால் 2 பேரும் நோன்பை முறித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஆனாலும் இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்கிறாரு புகாரி. யார்? இப்னு ஹஜர். ஏன் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரு? இது ஃபத்ஹுல் பாரி புகாரியுடைய விரிவுரையில் இது இருக்கிறது. இந்த வாசகத்தை போய் டைப் பண்ணி பாருங்கள். எப்படி பாருங்கள்? ஒரு ருவாத்துஹு குல்லுஹும் மின் ரிஜாலில் புகாரி. இதன் அறிவிப்பாளர்கள் எல்லாம் இதுக்கு அரபியில் வாசிக்கிறேன்னு கேட்டால் அந்த விவாதம் பண்ணக்கூடிய எடுத்து நீ தேடி பாருங்கள். இது புகாரியுடைய அறிவிப்பாளர்கள். இல்லா அன்னஃபில் மத்தனி மாயும் கரு. இதனுடைய மத்தனில் என்ன இருக்குன்னா மறுக்கப்பட வேண்டிய அம்சம் இருக்கிறது. லி அன்னஃபீஹி என்றால் இந்த ஹதீஸில் இருக்கிறது, தாரகுத்னி ஹதீஸில் இருக்கிறது. அன்னதாலிக்க கானஃபில் ஃபத்தஹி, இது நடந்தது மக்கா வெற்றியிலே என்று இருக்கிறது. இதை இப்னு ஹஜர் சொல்கிறார். சொல்லிவிட்டு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் கான குத்தில கபல தாலிக்க, இதுக்கு முந்தைய கொல்லப்பட்டு விட்டார். இதில் நான் என்னத்தை போட்டு அவதூறு சொல்லிட்டேன்? உள்ளதை கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அவர் விளங்காமல் சொல்கிறாரு. ஹதீஸ் பற்றி ஹதீஸ் நூல்களுடைய எப்படி திரட்டப்பட்டது எழுதப்பட்டதுங்கிற அறிவு இல்லாமல் நம்ம காலத்தில் மாறி நினைத்து கொண்டு சிந்திக்கிறதுனால வந்த கோளாறு.